ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தம்ப்ளைனை பார்த்துட்டு உள்ளே வந்து ஆமாங்க, அதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், ஒரு பக்கம் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு சவுண்டை கம்மியாக வச்சு கேளுங்க. ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களோட பிரெயினில் இமேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு விஷுவலேஷன் அப்படின்றது கொடுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இருக்கிற காலகட்டத்திலலாம் இது போன்ற மொபைல் எல்லார் கையிலையும் இருக்குது. அந்த மொபைல் எல்லார் கையிலும் இருக்கிறதுனால ஒரு உலகத்தையே நம்மளுடைய கையில் வச்சுக்கிறதா தான் அர்த்தம். அதாவது அதில் இல்லாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது. எல்லா விஷயங்கள்லையுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைலில் ஈஸியாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு சிலர் இதை கரெக்டாக பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நிறைய பேர் நிறைய படங்கள் பார்க்குறதாக இருக்கட்டும், இது போன்ற ஆபாச படங்கள் பார்க்குறதுக்காக இருக்கட்டும், அதில் பார்த்து அதில் அடிமையாகிடுறாங்க. நான் நிறைய யூடியூப் சேனலில் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி போய் ரெஃபரன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு R&D பண்ணுறதுக்காக அதுக்குள்ளே போயிட்டு எல்லா வீடியோவையும் பார்த்து அதில் இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். ஈவன் டாக்டர் பேசுனதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நார்மலாக ஏதோ போகிற போக்கில் அடிச்சு விட்றாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் பேசுகிறவங்களும் சொல்லி பார்த்துருக்கேன். அதே போல் அதிகமான வெளிநாட்டு யூடியூப் சேனலில் இதை பற்றி பார்க்கக்குள்றேன். ஸோ இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, ஈஸியாக பண்ணுங்கள். அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இதிலெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் ஆகும், இதில் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் அப்படின்றத நிறையா இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதே நம்ம தமிழ் சேனலில் பார்க்கக்குள்ள ஐயோ இதெல்லாம் பண்ணக்கூடாது, பாவம், இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பிறக்காமல் போயிடும் அப்படின்றது நிறைய பேர் ரிவ்யூ அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், அவரோட இது தான் பார்த்துருந்தேன். அவர் ஃபைனலாக அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸோ இது போல் நீங்கள் பண்ணுறதுனால ஒரு சில ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது அப்படின்ற ஒரு ரிசர்ச் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அதே போல் முடி கொட்டுறது, கண்ணு தெரியாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரிசர்ச் மூலிமா ப்ரூஃப் பண்ண கிடையாது அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். சரி, ஓகே, இது எல்லாமே இப்போ போயிட்டுருக்குங்களா? இப்போ நான் கடைசியாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நிறையா விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டேன் நான் நிறையா விதத்தில். அதை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேங்க. அதாவது ரிசர்ச்சிங் அப்படின்றது அது என்ன வேணால் சொல்லும். ரிசர்ச் அப்படின்றது நம்மளுடைய பிரெயின் எப்போவுமே ரொம்ப ஷார்ட்கட்டை தான் தேடி போகும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு கடினமான வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் என்ன யோசிப்பீங்க? இதை ஈஸியாக செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு தானே யோசிப்பீங்க. அது நீங்கள் இல்லை, உங்களுடைய பிரெயின் தான் யோசிக்க வைக்குது. அதே போல் தான் இப்போ நீங்கள் ஒரு திருமணம் பண்ணுறீங்க. அதுக்கு ஊரெல்லாம் கூட்டி உங்களுக்கு பத்திரிக்கையெல்லாம் வச்சு நிறைய பேருக்கு சாப்பாடெல்லாம் போட்டு எவ்வளோ பெரிய வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேரும் கணவன் மனைவி ஒன்றா இருக்கிறாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய வேலை அப்படின்றது. பட் அதுக்காக மட்டும் திருமணம் அப்படின்றது கிடையாது. யாரும் தவறாக எடுத்துக்க வேணாம், ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் நான். அது போல் நடக்குதுங்களா? அப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இந்த தாம்பத்திய உறவு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போவாங்க. பட் இப்போ இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்குது. எப்படின்னா, நீங்கள் மொபைலை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு ப்ளஷர் உண்டாகுது. உங்களுடைய பிரெயின் என்ன செய்யும்னா, ஷார்ட்கட்டை கொண்டு போய் கொடுத்துரும். அட ஈஸியாக இருக்குல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்டை கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சரி அது கடுக்குது, ஒரு 20 வருஷமோ இல்லை 2 வருஷமோ இல்லை 10 வருஷமோ கிடக்குது, அதெல்லாம் தூக்கி தூரத்தல, அது நடக்கக்குள்ள பார்த்துக்கலாம், இப்போ நம்ம என்ஜாய் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து அவங்களுடைய தேடல்களை தேடிக்கிறாங்க. இது ஏன் ஒரு சில விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக அதனுடைய பேரை சொல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் 18 வயசுக்கு மேலேன்னு ஒரு விஷயத்தை போட்டானுங்கன்னா அது நமக்கு ஒரு தலைவலி ஆகிடும். அதனால தான் நான் அது இது அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இல்லாமல் சொல்லிகிட்ருக்கேன். நான் ஒரு ரிசர்ச் படி எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. இதே போல் படம் பார்த்து அவங்க அவங்களுடைய தேடல்களை அவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலில், அதாவது அவங்களே திருப்திப்படுத்திக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி கிரியேட் பண்ணக்குள்ள இங்கே 99% என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ப்ளஷரை அவங்க எடுத்துக்கிறாங்க. படத்தை பார்த்து எடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, ஒரு கில்ட்டினஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, வேஸ்ட்டாக இதை வீண் பண்ணிட்டோமே, இது நம்ம குழந்தையாச்சே, இது எப்படி நம்ம வீண் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி பண்ணுறதுனாலே கில்ட்டினஸ் அவங்களுக்குள்ளே வந்துடுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, கில்ட்டி இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள் அப்படின்றது கொடுக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அப்போ கில்ட் இல்லாமல் பண்ணால் இன்னும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. முக்கியமான விஷயத்துக்குள்ளேயே இந்த இடத்துல தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதாவது ரொம்ப திருமணமாகி பல வருடம் கழித்து நம்ம நிறையா விஷயங்களை பண்ணி
நமக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமானது இன்ஸ்டண்ட்டாக நம்ம நினச்ச நேரத்தில் நம்ம அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் மொபைலில் ஒரு படத்தை பார்த்து அந்த ப்ரெஷரை எடுத்துக்கிறது, இல்லை வந்துட்டு நமக்கு எந்த இடத்துல கேப் கிடைக்குதோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த ப்ரெஷரை எடுத்துக்கிறது அப்படின்றது அது என்னாகும்னா உங்களுடைய பிரெயினை ஒரு ஷார்ட்கட் மோடுக்கு கொண்டு வந்துடும். அப்போ இங்கே வந்துட்டு இன்னொரு ரிசர்ச்சும் இருக்குது. மனைவி இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்துட்டு இது போன்ற படங்களை பார்த்து அவங்களுடைய ப்ரெஷரை எடுத்துக்கிறாங்க அப்படின்றது வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்துட்டு போயிட்டுருக்குங்க. எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம், அதாவது வந்துட்டு செல்லு மூலிமா கிடைக்கக்கூடிய விஷயம், நீங்கள் போயிட்டு மனைவி கூட இருந்து அதுக்கப்புறம் கிடைக்கிறது வந்துட்டு பெருசாக விரும்பாது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நீங்கள் 1000 யோசிக்கலாம். இது வந்துட்டு என்ன வேணால் இதாகட்டும், பரவாயில்ல, பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி. நான்லாம் அந்த இடத்துலலாம் பயங்கர இதுவாக தான் இருப்பேன், எனக்கு அதெல்லாம் வந்துட்டு இது கிடையாது அப்படின்னு வந்துட்டு நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு ஒரு விஷயம் நான் இப்போ சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்க முதல் தடவை நீங்கள் ஆரம்பிக்கக்குள்ள ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் அதே படம் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கெத்துங்க, அதே போல் தான் இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு தாராளமாக கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் அதே மாதிரி தான் இருப்பீங்க, மாற மாட்டீங்க. அதாவது மனைவிக்காக உங்களுடைய இதை மாற்றிப்பீங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் எத்தனை படத்தை வந்துட்டு பார்த்துட்ருக்கு, இப்போ வரைக்கும் எத்தனை படம் போயிட்டுருக்கு, என்ன மாதிரி வெரைட்டிஸில் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத நீங்கள் என்னைக்காவது வந்துட்டு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பார்த்த படத்தையே உங்களுக்கு பார்த்தா ப்ளஷர் கிடைக்குதா? கண்டிப்பாக வந்துட்டு கிடைக்காது. ஸோ நிச்சயம் இதுதான் வந்துட்டு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்போ அப்படின்ற பட்சத்தில் தன் மனைவி கூட இருக்கக்குள்ளேயே இங்கே நிறையா பேர் என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய விதமான விஷயக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க. பெருசாக இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் போகுது. அட ஓகே போடா, என்னடா போடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் தாட்டு வந்துடுது வந்துட்டு. ஸோ நிறையா விஷயங்களை வந்து சர்ச் பண்ணி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதில் மெயின் பிரச்சனையே வந்துட்டு இதுதான். கிட்ட ஆள் இல்லாதப்ப பண்ணக்கூடிய விஷயங்கள் சரி ஓகே அப்படின்ற மாதிரி கூட விட்டுட்டாலும், ஒரு பக்கத்தில் ஆள் கூட இருக்கக்குள்ளேயும் இதே விஷயங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு தவறாக வந்துட்டு பார்க்கப்படுது. ஸோ அதனால தான் வந்துட்டு நம்மள நிறையா பேர் இதை பற்றி வீடியோ போடக்குள்ள இதை பண்ணாதீங்க, இதை செய்யாதீங்க அப்படின்றது டெக்னிக்கல் வேர்டில் சொல்கிறாங்க. அது பெருசாக நமக்கு புரியறதில்ல. நமக்கு புரியாததுனால அட போடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு திரும்பவும் இதுக்குள்ளே வந்துட்டு போகிறோம். நிறைய ஆங்கில இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆங்கிலத்தில் வந்துட்டு சொல்லிகிட்ருக்காங்க. அதே போல் இங்கே வந்துட்டு நமக்கு நம்மளுடைய சர்வரில் காட்டக்கூடிய வந்துட்டு படமானது பெண்களை ரொம்ப வந்துட்டு அடிமைத்தனம் படுத்துறது, பெண்கள் இதுக்காகவே இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தில் தான் தள்ளப்பட்டிருக்கும். ரொம்ப அந்த இது பார்க்கக்கூட கூட அதில் வந்துட்டு அடிக்கிற மாதிரி, துன்புறுத்துகிற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள் அதில் அதிகமாக இருக்கும். இதை பார்த்து ஒரு விஷயத்தை ஒருத்தன் பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய மைண்டில் வந்துட்டு என்ன நடக்கும், தன்னுடைய மனைவிக்கிட்டையும் இதே எதிர்பார்க்கணும் அப்படின்றது நடக்கும். ஸோ இப்போ என்னாகும், அங்கே இருக்கிறவங்க காசு கொடுத்து போகிறாங்க. இதில் பேக் எண்டில் நிறையா நடந்துகிட்ருக்கு. இதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டார்க் இதில் வந்து நிறைய இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதெல்லாம் போய் பார்க்கலின்னா போய் பாருங்கள். டேர் டு டாக்கில் வந்து நம்ம நிறையா பேசியிருப்போம். இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, இதில் நடிக்கிறவங்க கொஞ்ச நாள் தான் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் இறந்து போயிடுறாங்க, ஏன் அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அதில் வந்து கிளியர் கட்டாக வந்துருப்போம். ஸோ இங்கே வந்துட்டு விதியேன்னு நினச்சி மாட்டிக்கிட்டவங்க தான் இங்கே அதிகம். அதே போல் நீங்கள் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் பார்க்கக்கூடிய வந்துட்டு ஒரு படமானதை எடுக்கிறதுக்கு ஒரு சினிமா மாதிரி ஒரு வந்துட்டு நாள் வந்துட்டு ஆகும். அந்த 5 நிமிஷத்துக்கு ஒரு நாள் முழுவதும் வந்துட்டு எடுப்பாங்க. இல்லை ஒரு 10 நிமிஷம் படம் பார்க்குறீங்கன்னா அதை வந்துட்டு ஒரு மாதம் முழுவதும் எடுப்பாங்க. கட் பண்ணி வந்துட்டு எடுப்பாங்க. இதை பார்க்கக்கூட நம்மளுடைய மனநிலையாகப்பட்டது இதெல்லாம் ஒரே நேரத்தில் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலை அப்படிக்குள்ளே போயிடும். அப்போ என்னாகும் பார்த்துக்கோங்க, நம்மளுடைய லைஃபே பார்த்திங்கன்னா வீணாக தான் போகும். அதாவது நம்மளுடைய இதில் பார்த்திங்கன்னா பெண்களை தெய்வமாக பார்க்கக்கூடிய இதில் நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ நம்ம எப்படி பார்ப்போம், இதில் வந்துட்டு எப்படி காட்டுறாங்க அதை தான் நம்ம வந்துட்டு யோசிப்போம். அதனால தான் வந்துட்டு நம்ம இதில் சொல்கிறது என்னென்னா, இது வேண்டாம், இதை விட்டுருங்க, இதனால் உங்களுடைய லைஃப் அப்படின்றது பாதிக்கப்படும் அப்படின்றத வந்துட்டு சொல்கிறதுங்க. ரொம்ப சிம்பிள் தான். இதிலிருந்து வெளியில் வரதுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய மொபைல்லே நிறையா வந்துட்டு செட்டிங்ஸ் இருக்குது. அதுக்கு நிறையா வீடியோஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை கூட கொடுக்குறேன்.